வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட வந்து ஜோதிட ரீதியான, வாஸ்து ரீதியான கேள்விகள கேட்டுட்டு இருக்கோம். ஐயா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு அப்டின்னாலே நம்ம பொதுவா சொல்றது ராசி பலன். ஏன் நம்ம லக்னத்த பெரிதா எடுத்துக்கிறது இல்ல? ராசிக்கு மட்டுமே நம்ம பலன் சொல்றோம் அப்டிங்கிறது ஏன்? எப்பவுமே இந்த ராசிய தான் மையப்படுத்தி நெறைய பேர் வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அரசர்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அரசர்கள் வீட்ல தான் வந்து அந்த மணிக்குடுவைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மணிக்குடுவை வந்து இருக்கும். மண் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி டைம வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாரு. அவர் மெயின்டெயின் பண்ணுவாரு. அந்த டைம் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அக்யூரஸியா அந்த அரண்மனையில மட்டும் தான் வந்து கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா அந்த லக்னத்த குறிப்பாங்க. ஓகேங்களா? அந்த லக்னத்த குறிப்பாங்க. முக்கியமாக சில விவசாயம் செய்பவர்களுக்கு கரெக்ட்டா வந்து டைம் தெரியும். சூரியன் வந்து உச்சியில இருந்தது அப்படின்னு சொன்னா, 12 மணி அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு ஆங்கிள்ல இறங்கிச்சு அப்படின்னா, அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல இறங்குதுன்னா, 4 மணி ஆகுது, 4:30 மணி ஆகுதுன்னு டைம் பார்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நிகழ்வும் நெறைய பேரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த காலத்துல வாட்ச்ன்ற ஒரு விஷயம் வந்து அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல டைம் இருந்ததுன்னா, ரொம்ப முக்கியமான சில கோயில்கள்ல இருந்தது டைம். மணிக்காட்டும் கல் அப்படின்னு இந்த விரிஞ்சிபுரம்னு ஆமா. சொல்லிட்டு வேலூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து மணிக்காட்டும் கல் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு குச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸாக்ட்டா என்ன டைம் இருக்கோ அந்த டைம வந்து காமிக்கும். ஆமா. அந்த மணின்றது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஆனா எல்லாருக்குமே வந்து ராசிய விட வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து அக்யூரசி ஜாஸ்தி. 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும். அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு ராசி அப்படின்றது ஒரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்றோம்ல, அந்த நட்சத்திரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற மாரி நிகழ்வு இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில இன்னைக்கு வந்து பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, உத்திரட்டாதி நட்சத்திரம். இத வச்சு வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பலன் வந்து போட்டுருந்தாங்க. அத பேஸ் பண்ணி தான் அந்த பெயரும் வந்து அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனுடைய பழக்கத்தினுடைய தொடர்ச்சி வந்து இன்னைக்கு ராசி பலனாக வரக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஃபெமிலியரா வந்துருச்சு. ஆனா அந்த ராசி மட்டுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணுமா அப்படின்னா, பண்ணாதுன்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ராசி பலன் பொதுவாக நீங்க ராசி பலன் பார்க்கணும் அப்படின்னா எந்த ராசிக்கு பலன் பார்க்கணும்னா நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலனை பார்க்க கூடாது. அது பொருத்தமாகவும் இருக்காது. ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இன்னைக்கு வந்து அவருக்கு குரு தசை போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அவருடைய இன்னையோட நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. 12 வருஷமும் அது 16 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துல தான் அது போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். குருதசை போச்சுன்னு. அதுக்கு அடுத்தது வந்து பூச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. அப்போ சனி தசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. பூச நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. 19 வருஷம் பூச நட்சத்திரத்துல போகும். ஓகேங்களா? அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ப்ரிடிக்ஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, பிறந்த நீங்க ஹாஸ்பிட்டல்ல பொறக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்க வந்துட்டீங்க அங்கருந்து. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க ஒரு இடத்துல பிறந்த இடத்துல மேபி திருச்சியில இருக்கீங்கன்னு வச்சுப்போம். திருச்சியில பொறந்தீங்க. இன்னைக்கு படிப்புக்காக சென்னை வந்திருப்பீங்க. நாளைக்கு வேலைக்காக பெங்களூர் போயிருப்பீங்க. கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க டிராவல் பண்ற விஷயங்கள் இவ்வளோ தூரம் டிராவல் ஆகுது. எல்லாமே வளர்ச்சி அடைகிறது. அப்படின்னு ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமா. இப்ப எல்லாருமே வளர்ச்சி அடையும்போது, அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும்? முடியாதுல்ல. கண்டிப்பா. அப்போ டிராவல் ஆகி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்ன வளருது? ஆளும் வளருது, அறிவும் வளருது. அது ஒரு பாட்டே இருக்கு. அப்போ ஆளுடைய வெயிட்டும் வளருது. 3 கேஜி இருப்பாங்க. இப்போ என்ன அவங்க கேஜி 40 கிலோ, 50 கிலோ இருப்பாங்க. கரெக்ட்டா? பிறக்கும்போது என்ன ஒரு நாலேட்ஜ் இருக்கோ, அதே நாலேட்ஜ் தான் இப்போ இருக்குமா? இல்ல. இன்னைக்கு ஐடிலயோ, ஏஐலயோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருப்பான். அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்வுகள் எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிறக்கும்போது இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டே பலனை பார்த்தால் சரியாக வருமா? வராதுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம அட்சய லக்ன பத்ததியில சொல்லுவோம் நம்ம. அதனால அந்த வளர்ச்சின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏஆர்பி எங்க இருக்குதோ, அத பேஸ் பண்ணி நீங்க ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஐயா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தசா புத்தி நடக்குது. அந்த தசாவுக்கு ஏத்த மாதிரியான பலன்கள அது குடுக்கும் இல்லையா? இப்போ ஒரு குரு தசை அப்டின்னா, அதுக்கு உண்டான பலன்கள் தரும். அதேபோல இப்ப ஏஎல்பி லக்னம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருட காலத்திற்கு ஒரு பலனுக்கு பர்ட்டிகுலர் பலன் பொதுவாக இருக்கும். இப்ப தசா புத்திக்கும் இந்த ஏஎல்பி லக்னம் மாற்றம் அடையும்போதும், இந்த பலன்கள் வேறுபடுமா?
கண்டிப்பாக வேறுபடுமா. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த தசாபுக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 16 வருஷம் வந்து அதே திசையில போகுது. அதுல புக்தி இருக்கு, அதுல அந்தரம் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. இதனுடைய பலனை விட நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல சனி தசை போகுது அப்படின்னா 19 வருஷம் போகும். ம். ஓகேங்களா. ஏஆர்பி அங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்சய அட்சய ராசின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து அட்சய ராசின்னு சொல்லுவோம். சந்திரனுடைய வளர்ச்சி ப்ராக்ரஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சந்திரன் வந்து இப்போ அவருக்கு சுக்கிர தசை போகுது. பரணி நட்சத்திரத்துல போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு. அவர் வந்து மீன ராசியில பிறந்திருப்பார். இப்போ வந்து அவருக்கு வந்து சுக்கிர தசை போகுதுன்னா எங்க போகும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல போகும். அப்ப சுக்கிரனை வைத்து நம்ம பலன் பார்க்கணும். பரணி நட்சத்திரத்தை வைத்து நாம பலன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். அது 20 வருஷத்துக்கு போகும். 20 வருஷம் ஒருத்தனுடைய தன்மை அப்படியே இருக்குமா? என்ன இருக்காது. ஓகே. ஓகேங்களா. அதனுடைய தசா புக்தி அந்தரம் இப்படி மாறக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லலாம். ஆனா இங்க அட்சய லக்ன பദ്ധதியில வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பியினுடைய நட்சத்திர புள்ளிகள் வந்து 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் ஒரு லக்ன புள்ளியில அது நகரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுலயும் துல்லியமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 45 நாளுக்கு ஒரு பலன் சொல்லுவோம். 1 வருஷம் 1 மாசம் 10 நாள்ன்றது 405 நாள்னு சொல்லுவோம். அதுல 45 நாள் வரைக்கும் நம்ம பலன் எடுப்போம். அப்போ கரெக்டா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து கும்ப லக்னத்துல பிறக்கிறார். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். ஜென்ம லக்னம் கும்ப லக்னம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல அவருக்கு போகும்போது காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப காதல் திருமணம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா. அப்போ எது நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அட்சய லக்ன பദ്ധதியினுடைய ஏஎல்பி லக்னம் நகரும் போது அந்த லக்னம் வந்து பலனை ஈஸியா எடுக்க முடியுமா, பலனை ஈஸியாக எடுப்பதற்குண்டான தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பிராக்டிஸ். இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் 15 நாள் வகுப்பு வச்சு நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிம்பிளா அதை டெக்னிக்கா பிரிக்க முடியுமோ வெறும் 5 ரூல்ல. இன்னைக்கு ஒரு அஸ்ட்ராலஜி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யுகம் பத்தாது. கண்டிப்பா. எல்லா விஷயத்தையும் படிக்க முடியுமா? அந்த விஷயத்துல 10 வருஷம் ஒரு பிராக்டிஸ் பண்றீங்க. 12 வருஷம் ஒரு பிராக்டிஸ். எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிட முடியுமான்னா முடியாது. நிறைய விதிகள் இருக்கு. நிறைய விதி விலக்குகளும் நிறைய இருக்கு. நீங்க அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஆனா பிரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜின்றது வேற. என்னன்னா நம்ம வந்து பலன் பார்க்கறதுக்கு கத்துக்கிறோம். இது வந்து 15 நாளே வகுப்புலயே போதுமான்னா போதும். 15 நாள்ல உங்களால பலன் சொல்ல முடியுமா? முடியும். ஓகே. அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து கொடுக்கறது தான் அட்சய லக்ன பദ്ധதியினுடைய வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமா நம்ம சொல்றது என்னன்னா இந்த ஏஎல்பி லக்னத்தை வச்சு நீங்க பலன் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் இந்த பலனை தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகே. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேது இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள எடுக்கிறோம். இந்த ராகு, கேது அப்டின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆடம்பரமான விஷயங்கள குடுக்கறது, ஒண்ணு வந்து நம்மள சுருக்கி கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நட்சத்திரங்கள வந்து நம்ம திருமணம் அப்டின்னு வரும்பொழுது, எப்படி நம்ம இணைக்கிறது? இப்போ ஒரு சூரிய நட்சத்திரத்தோட வந்து ராகு சேரக்கூடாது. அதேபோல கேதுவும் சேரக்கூடாது. சந்திரனோடவும் ராகு, கேது சேரக்கூடாது. அப்போ சூரியன், சந்திரன தனியா வச்சுட்டு, ராகு, கேதுவோட எந்த நட்சத்திரம் இருந்தா அது திருமண வாழ்க்கைக்கு சரியா ஒண்ணும் இருக்கும்? இல்லம்மா. சூரியன் கூட ராகு ஏன் சேரக்கூடாதுன்னா கிரகண தோஷம்னு சொல்லிடுவோம். சூரியனும் ராகுவும் ஒண்ணா சேர்ந்தா கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த விஷயத்தை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம். ஈஸியா நம்ம வந்து ப்ரிடிக்டிவா சொல்லிடலாம். இப்ப சில இடத்துல ராகு இருந்தால் பிரச்சனை கொடுக்குமா? கடகத்துல வந்து இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல அருமையான ஒரு பலனை கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மகர லக்னம் வரும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏஎல்பி லக்னம் மகர லக்னத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்குமா? பிரச்சனையை கொடுக்கும். இவங்க பேச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குடும்பத்தை கெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு ஈஸியா பலன் எடுப்போம். ஓகே. இப்போ உதாரணமா வந்து விருச்சிக லக்னம் எடுத்துப்போம். விருச்சிக லக்னத்திலே ராகுனா தேவையில்லாத தீராத பிரச்சனைகள் ஜாதகரை நோக்கி வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. தேவையில்லாத எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியா வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில டைம்ல மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரைட்டு படும். ஓகேங்களா. அந்த நிகழ்வும் இருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்திலேயே ராகு இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத எண்ணங்களையும் கோபத்தையும் அதிகமாக்கக்கூடிய தன்மை, நெகட்டிவ் தாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குமா? இருக்கும். ராகு நவி இல்யூஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. இதோ ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த கனவுகளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய லைவ் சினாரியோ இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கெடுத்துரும். நம்ம வாழ்றதுக்கே விடாது.
ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதனால சில இடத்துல ராகு இருக்கலாம், சில இடத்துல ராகு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல ராகு இருக்கலாமா? இருக்கக்கூடாது. விருச்சகத்துல லக்னம், லக்னத்திலேயே கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஜாதகரே பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்கு. கடன் ஜாதகரை தேடி வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். தேவையில்லாத கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வருமா? கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல ராகு இருக்கலாம், எந்த இடத்துல ராகு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஈஸியா நம்ம ப்ரிடிக்ஷன்ல எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். தெளிவான விளக்கமாக இது இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. நன்றி தான்.